Good morning, students. Today we have seen chapter 9 list and range function. Okay, wow. The range functions is used to generate a series of values in Python. Using range functions, you can create a list with a series of value. The range functions have three arguments: start value, end value, step value. Start value being with value series, 0 is the default beginning value, and then end value upper limit of series. uh, Taking Python takes end value upper limit -1. Stop value, it is optional arguments which is used to generate a different interval or of values. ஓகேவா, ஸ்டார்ட் வேல்யூ அப்படின்றது வேல்யூவை ஸ்டார்ட் பண்ணுறது. ஓகேவா, நெக்ஸ்ட் எண்ட் வேல்யூ அப்படின்றத நீங்கள் லாஸ்ட்டாக ஃபைனலாக ஒரு வேல்யூஸ் கொடுப்பீங்க இல்லையா, அதோடைய எண்ட் வேல்யூவை வந்து பார்த்து முடிக்கிறது எண்ட் வேல்யூ. நெக்ஸ்ட் ஸ்டெப் பை ஸ்டெப் வேல்யூ அப்படின்றது ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் தான் வந்து ஸ்டெப் வேல்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா, இதில் ஒரு எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபர்ஸ்ட் வந்து ஜென்ரேட்டிங் எ ஹோல் நம்பர், ஒரு ஹோல் நம்பரை ஜென்ரேட் பண்ண சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸ் இன் ரேஞ்சு 1லேருந்து 11 வரையும் என்ன பண்ணோம் அப்படின்னா எக்ஸிக்யூட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. பிரிண்ட் எக்ஸு, அப்போ 1 அப்படின்றது உங்களுக்கு வந்து பிரிண்ட் ஆகிடும். நெக்ஸ்ட் 11க்குள்ளே இருக்கிற நம்பரை வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா ஸ்டோர் ஆகும். அப்போ வந்து 1லேருந்து 10 வரையும் நமக்கு வந்து இருக்கிற ஹோல் நம்பர்ஸ் மொத்தமும் வந்துடும். நெக்ஸ்ட் ஜென்ரேட்டிங் ஃபர்ஸ்ட் 10 ஈவன் நம்பர், ஃபஸ்ட்டு 10 ஈவன் நம்பர்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. ஃபார் எக்ஸ் அண்ட் ரேஞ்சு 2,11,2 அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. பிரிண்ட் எக்ஸ், அப்போ 2, 4, 6, 8, 10 இதுதான் வந்து 10 ஈவன் நம்பர்ஸ். ஓகேவா, நெக்ஸ்ட்டு கிரியேட்டிங் அ லிஸ்ட் வித் a series of values. ஓகேவா, யூஸிங் ரேஞ்ச் ஃபங்க்ஷன்ஸ் யூஸ்ட் டு கிரியேட் a list of series of values to converted the result functions in list. We needed one or more functions called list, the list. Okay, functions list variable list of range அப்படின்னு கொடுத்துருக்காங்க. List functions is also used to creating a list, create list in Python. ஒரு பைத்தானில் ஒரு லிஸ்ட்டை வந்து கிரியேட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா சீரீஸ் ஆஃப் வேல்யூஸை வந்து கொடுக்கப்படும். அது என்னென்ன அப்படின்னு பார்க்கும்போது ஈவன் அண்டர் ஸ்கோர் லிஸ்ட்டுன்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு லிஸ்ட்டில் ரேஞ்சு 2,11,2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பிரிண்ட் ஈவன் லிஸ்ட்டு, ஈவன் லிஸ்ட்டை மட்டும்தான் என்ன பண்ணணும் அப்படின்னா பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஈவன் லிஸ்ட்டுனா என்ன அப்படின்னா 2,4,6,8,10 அப்படின்றது தான் ஒரு லிஸ்ட்டு, அதுதான் வந்து ஈவன் லிஸ்ட் அப்படின்றது. நெக்ஸ்ட் ஒன் ஜென்ரேட்டிங் ஸ்கொயர் ஆஃப் ஃபர்ஸ்ட் 10 நேச்சுரல் நம்பர்ஸ். ஃபர்ஸ்ட் 10 நேச்சுரல் நம்பர்ஸை என்ன பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா ஜென்ரேட் பண்ண சொல்கிறாங்க. ஸ்கொயர் ப்ராக்கெட்டு ஃபார் எக்ஸ் அண்ட் ரேஞ்சு 1,11, 1லேருந்து 11 வரையும் இருக்கிற நம்பர்ஸில் ஸ்கொயர் ப்ராக்கெட்டை ஸ்கொயர் பண்ணி பண்ண சொல்கிறாங்க. அப்போ 1 ஸ்கொயர் பண்ணோன்னா என்ன வரும் 1. நெக்ஸ்ட்டு 2 ஸ்கொயர் பண்ணால் என்ன வரும் 4. நெக்ஸ்ட்டு 3 இருக்குது, 3 ஸ்கொயர் பண்ணால் என்ன வரும் 9. நெக்ஸ்ட்டு 4 இருக்குது, 4 ஸ்கொயர் பண்ணால் என்ன வரும் 16. அதேமாரி வந்து இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்க 10 நேச்சுரல் நம்பர் சொல்லியிருக்காங்களே, அப்போ 10 ஸ்கொயர் பண்ணால் என்ன வரும் 100 அப்படின்றது தான். ஓகேவா, வேறு எதுவும் கிடையாது. நெக்ஸ்ட் லிஸ்ட் ஆஃப் காம்ப்ரஹென்சிவ். காம்ப்ரஹென்ஷன் என்ன அப்படின்னா இட் இஸ் த சிம்பிளஸ்ட் வே கிரியேட்டிங் எ சீக்வன்ஸ் ஆஃப் எலமெண்ட்ஸ் தட் சாட்டிஸ்ஃபை த சர்டன் கண்டிஷன்ஸ். ஒரு சில கண்டிஷன்ஸ் என்ன பண்ணோம் அப்படின்னா இங்கே வந்து ஃபாலோ பண்ண வேண்டியதாக இருக்கும். லிஸ்ட் எக்ஸ்பிரஷன்ஸ் வேரியபிள் இன் ரேஞ்ச் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ஸ்கொயர் எக்ஸ் இன்டூ, அதாவது எக்ஸ் இன்டூ எக்ஸ் அப்படின்றது ஸ்கொயர் அப்படின்னு அர்த்தம். ஃபார் எக்ஸ் இன் ரேஞ்ச் 1,11, அதாவது 1லேருந்து 11 வரையும் அதே தான். ஓகேவா, இங்கே வந்து நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்தோம் இல்லையா, அதே தான் இங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா திரும்ப ஒரு ப்ரோக்ராமாக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இது பண்ணியிருக்காங்க. அங்கே வந்து என்ன அப்படின்னா நேச்சுரல் நம்பர்ஸ்ன்னு கொடுத்துருக்குறாங்க, இங்கே வந்து காம்ப்ரஹென்சிவ் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க, வேறு எதுவும் கிடையாது. அங்கே ஃபார் லூப் யூஸ் பண்ணியிருக்காங்க, இங்கே ஃபார் லூப் யூஸ் பண்ணல. ஜஸ்ட் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஸ்கொயர் அப்படின்னு டிக்ளேர் பண்ணி ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணி நமக்கு வந்து வேல்யூஸை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவுட்புட்டாக ஷோ பண்ண வச்சுருக்குறாங்க. நெக்ஸ்ட் ஒன் அதர் இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன் ஆஃப் லிஸ்ட். ஃபங்க்ஷன் ஆஃப் லிஸ்ட்டில் நெக்ஸ்ட் என்னென்ன இம்பார்ட்டன்ஸ் டாபிக் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். காப்பி, கவுண்ட்டு, இன்டெக்ஸு, ரிவர்ஸஸ், சார்ட். ஓகேவா, காப்பி அப்படின்றது நம்ம கொடுத்துருக்குற வேல்யூவை அப்படியே காப்பி பண்ணுறது தான் காப்பி அப்படின்றது. ஓகேவா, இப்போ மை லிஸ்ட்டில் 12,12,36ன்னு கொடுத்துருக்குறாங்க. அப்போ ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணுறீங்க எக்ஸ்ன்னு. மை லிஸ்ட் அப்படின்ற ஒரு வேரியபிளில் என்ன பண்ண சொல்கிறீங்க அப்படின்னா எக்ஸில் என்ன காப்பி ஆகுதோ அதை வந்து காப்பி பண்ண சொல்லியிருக்கீங்க. அப்போ எக்ஸில் வந்து என்ன காப்பி ஆகும் அப்படின்னா 12,12,36 அப்படின்றது காப்பி ஆகும். நெக்ஸ்ட் கவுண்ட்னா என்ன அப்படின்னா கவுண்ட் பண்ண
ஓகேவா, லிஸ்ட் ஆஃப் வேல்யூஸ் என்ன பண்ணுறது அப்படின்னா லாஸ்ட்டாக இருக்கிற வேல்யூவை வந்து என்ன பண்ணுறது அப்படின்னா கவுண்ட் பண்ணுறது. ஓகேவா, அப்போ மை லிஸ்ட்டில் 36, 12, 12 அப்படின்னு கொடுத்துருக்குறீங்க. மை லிஸ்ட் டாட் கவுண்ட் 12 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பிரிண்ட்டில் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா 12 எத்தனை தடவை வந்துருக்குது. ஓகேவா, இப்போ 36 வந்து 2 டைம்ஸ் இருந்தால் 36 அப்படின்றது 2 டைம்ஸ் அப்படின்னு வரும். அப்போ 12 மட்டும்தான் இருக்குது. அப்போ 12 எத்தனை தடவை கவுண்ட் ஆகிருக்குது, 2 டைம்ஸ் கவுண்ட் ஆகிருக்குது. அப்போ 2 டைம்ஸ் அப்படின்னு வரும். ஓகேவா, இப்போ இதான் அங்கே 36ன்னு கொடுத்துருந்தாங்கன்னா 1 டைம் இருக்குது. அப்போ 1ன்னு ஷோ ஆகும். அதுதான் வந்து கவுண்ட் அப்படின்றது. ஓகேவா, நெக்ஸ்ட் இண்டெக்ஸ் வேல்யூ. இண்டெக்ஸ் வேல்யூனா என்ன அப்படின்னா 12 அப்படின்றது, ஓகேவா, மை லிஸ்ட்டு 12 அப்படின்னு இருக்குது. 12 அப்படின்றது எந்த இண்டெக்ஸ் வேல்யூவில் ஃபஸ்ட்டு ரிகர்சிங் வேல்யூவில் எந்த இண்டெக்ஸ் வேல்யூவில் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணுறதா. அப்போ 12 அப்படின்றது 0 அப்படின்றது இங்கே வந்து கன்சிடர் ஆகுது. நெக்ஸ்ட் ரிவர்ஸ் ஆர்டர். ரிவர்ஸ் ஆர்டர்னா நம்ம கொடுத்துருக்குற ஆர்டரை வந்து ரிவர்ஸ் பண்ணி எழுதுறது. ஓகேவா, மை லிஸ்ட் டாட் ரிவர்ஸ் ஃபங்க்ஷன் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் கொடுத்துருக்குற அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே உங்களுடைய ஆர்டர் வந்து ரிவர்ஸில் ஷோ ஆகும். நெக்ஸ்ட்டு சார்ட்னு இருக்குது. சார்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா ட்ரூவா ஃபால்ஸா, ஓகேவா, அப்படி இல்லை அசெண்டிங் ஆர்டரா டிசெண்டிங் ஆர்டரா அப்படின்ற ஃபங்க்ஷன்ஸை வந்து மெயின்டைன் பண்ணும். அதுதான் வந்து சார்ட் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறது. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் மேக்ஸ் அப்படின்றது. மேக்ஸ்னா என்ன அப்படின்னா நீங்கள் கொடுத்துருக்குற லிஸ்ட் ஆஃப் வேல்யூஸில் எந்த நம்பர் வந்து மேக்ஸிமம் நம்பரோ அந்த மேக்ஸிமம் நம்பர் எலமெண்ட்ஸை மட்டும் ஷோ ஆகும். அதான் மேக்ஸ் அப்படின்றது. மினிமம் அப்படின்றது அதே சேம் தான். நீங்கள் கொடுத்துருக்குற லிஸ்ட்டில் மினிமம் எந்த நம்பரோ அந்த நம்பர், அதாவது கம்மியான வேல்யூ எந்த நம்பரோ அந்த நம்பர் வந்து ஷோ ஆகும். சம் அப்படின்னா சம் ஆஃப் லிஸ்ட் அப்படின்னு கொடுத்துருவீங்க. அப்போ லிஸ்ட்டில் இருக்கிற நம்பர் மொத்தமும் ஆட் ஆகி உங்களுக்கு ஷோ ஆகும். நெக்ஸ்ட் ரைட் a program to create a list of numbers from 1 to 20 divided by divisible by 4. 1 to 20ல ஃபோர்த் டேபிளில் என்னென்ன டிவைட் ஆகுதோ அந்த நம்பரை வந்து நீங்கள் வந்து ஷோ பண்ண சொல்லியிருக்கீங்க. அப்போ டிவைட் பை 4 ஃபார் I in range 21. ஓகேவா, அப்போ இஃப் I modulo 4 ஈக்குவல் டு W equal to அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே டிவைடட் பை 4 டாட் அபண்டன்ட் ஆஃப் I அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பிரிண்ட் டிவைட் பை 4 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு இப்போ 4 வந்து 4 டேபிளில் டிவைட் ஆகிறது என்ன அப்படின்னா 0. நெக்ஸ்ட்டு 4 வரும். நெக்ஸ்ட்டு 8, நெக்ஸ்ட்டு 12, 16, 20. அதுக்கு மேலே போகாது, ஏன்னா 20யோட முடிஞ்சிருது. சரியா, நெக்ஸ்ட்டு ரைட் a program to define a list of countries in a member of BRICS such the country in the BRICS or not. ஓகேவா, இப்போ நம்ம கொடுத்துருக்குற நீங்கள் கொடுத்துருக்குற வேல்யூஸ் இருக்கு இல்லையா, ஓகேவா, இன்புட் என்டர் த கண்ட்ரி அப்படின்னு கொடுத்துருக்குறீங்க. இஸ் த மெம்பர் ஆஃப் அப்படின்னு கொடுத்துருக்குறீங்க. ஓகேவா, அதுக்கப்புறம் வந்து என்ன கொடுத்துருக்குறீங்க. ஓகே, இப்போ நீங்கள் என்ட்ரு பண்ணுறீங்க இல்லையா, இந்த என்ட்ரு பண்ணுற இடத்துல இப்போ இந்த லெட்டர்ஸ் இருக்கு இல்லையா, இந்த லெட்டர்ஸ் வந்து இந்த நம்பரில் இருந்துச்சுன்னா இது வந்து மெம்பர் ஆஃப் த கண்ட்ரி அப்படின்னு வரும். இப்போ இங்கே இருக்கிற லெட்டர்ஸ் வந்து இந்த கேரக்டரில் இல்லை, அப்போ இது வந்து இஸ் நாட் ஏ மெம்பர்ஸ் அப்படின்னு வரும். ஓகேவா, அதுதான் இந்த ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்கிறது. சரியா, நெக்ஸ்ட்டு மார்க்ஸு சப்ஜெக்டில் தமிழ், இங்கிலீஷு, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், மேக்ஸ் அப்படின்னு இருக்குது. நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபார் I in range of 6 அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. M is equal to இன்ட்டு இன்புட்டு என்டர் த மார்க் அப்படின்னு கொடுக்குறாங்க. மார்க் டாட் அபண்டன்ட் ஆஃப் M அப்படின்னு கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் J ஒரு மார்க்காக வந்து என்டர் பண்ண லூப்குள்ளே வந்து எக்ஸிக்யூட் ஆகணும் இல்லையா, அப்போ அதனால தான் வந்து இங்கே எம்டி பிரேஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா, மார்க்ஸ் இங்கே எதுவுமே கொடுக்கல, வெறும் கர்லி பிரேஸ் எம்டி பிரேஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ என்டர் த மார்க்னா நீங்கள் ஒரு மார்க்காக என்ன பண்ணோம் அப்படின்னா கொடுக்க உங்களுடைய அவுட்புட் வந்து தமிழ் மார்க் இவ்வளோ, இங்கிலீஷ் மார்க் இவ்வளோ, ஃபிசிக்ஸ் மார்க் இவ்வளோ, கெமிஸ்ட்ரி மார்க் இவ்வளோ அப்படின்னு வரும். நெக்ஸ்ட் வந்து டோட்டல் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். நெக்ஸ்ட்டு ஓகேவா, என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ரீட் த 5 பீஸ் ஆஃப் ஐட்டம்ஸ் இன் எ லிஸ்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒரு 5 பீஸ் ஆஃப் ஐட்டம்ஸோட லிஸ்ட்டை வந்து ரீட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதே சேம் தான். ஓகேவா, நெக்ஸ்ட்டு ஒரு ஃபிப்னாசி சீரிஸ் கொடுத்துருக்காங்க. ஃபிப்னாசி சீரிஸ்னால் தெரியும். ஓகேவா, ஒன்னாக வந்து ஆட் பண்ணி உங்களுக்கு வந்து லாஸ்ட்டாக நீங்கள் என்ன வேல்யூ கொடுக்குறீங்களோ அந்த வேல்யூவோட உங்களுக்கு வந்து இப்போ இங்கே 10 டேர்ம்ஸ்னு கொடுத்துருக்காங்க. அந்த 10 டேர்ம்ஸோட உங்களுடைய வேல்யூ வந்து ஃபினிஷ் ஆகிடும். ஓகேவா, இப்போ ஒரு வேல்யூ என்ன பண்ணோம் அப்படின்னா இன்க்ரிமெண்ட் ஆகும். இன்க்ரிமெண்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்டோர் ஆகும். அப்போ லாஸ்ட்டாக வந்து மொத்தமாக ஆட் ஆகி உங்களுக்கு அவுட்புட் என்னவோ அந்த அவுட்புட் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். ஓகேவா, அவ்வளோதான் சில்ட்ரன்ஸ். இதில் வந்து 5 மார்க் 2 கொஷின்ஸ் கொடுத்துருக்குறேன். அதை மட்டும் டெஸ்ட் எழுதி அனுப்பிச்சுடுங்க. ஓகேவா, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.